ஏலே கடப்பார சும்மா மாஸ் பண்ண போற சம்பவம் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில சிஎஸ்கே சும்மா தாறு மாறு பண்ணி எழுந்திருச்சு நிக்க கூட முடியாதா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு சும்மா தெறிக்க விட்டுட்டாங்க அப்படின்றதான் சொல்லி ஆகணும். கடப்பாறையே ஸ்டார்டிங்ல இருந்து சும்மா அடி அடின்னு அடிச்சு அவங்கள செதைச்சிருக்காங்க அப்படின்றதான் சொல்லி ஆகணும். முக்கியமாக நம்ம சேட்டன் அடித்த அடியிலெல்லாம் மும்பை மாநகரமே சும்மா அதிர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன அடின்றீங்கப்பா சும்மா போட்டு விளாசிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஒரு சிஎஸ்கே பேட்ஸ்மேனாக மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே செஞ்சுரி அடித்தது இல்லையா. ஸோ நம்ம சேட்டன் அடித்து அந்த ஒரு ரெக்கார்டையுமே இங்கே பதிய வச்சுருக்காரு. என்ன ஒரு மேட்சுங்க, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. சிஎஸ்கே போய் எப்படி மும்பை ஜெயிக்கும்? இத்தனை பேர் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. தோனி இல்லை, அவர் இல்லை, இவர் இல்லை, ஆயுஷ் மாத்திரை இல்லை, இத்தனை பேர் இல்லை. அதுவும் தாண்டி இத்தனை பேர் இல்லை அப்படின்னாலும் ஒரு கடப்பாறை அணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணியை சும்மா கடப்பாறையை வச்சே நொங்குன்னு அடித்து சும்மா செதற விட்டுருக்காங்க. வெற்றி அப்படின்றது ஒரு சாதாரண விக்ட்ரி இல்லைங்க, சும்மா தாறுமாறான ஒரு விக்ட்ரி. கிட்டத்தட்ட 100 ரன்களுக்கு மேலே அதிகமாக வித்தியாசத்தில் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு அடிங்க, சேட்டன் ஒரு 101 ரன்னு, வாட்ட ஒரு செஞ்சுரி, தாறுமாறான ஒரு ஸ்கோரு. அந்த பக்கம் அகில் ஹுசைன் அவரோட ஒரு செலிப்ரேஷன் அப்படியே மூஞ்சியை மூடிக்கிட்ட சும்மா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு அண்டர்டேக்கர் செலிப்ரேஷனாக என்ன செலிப்ரேஷன் தெரியல. தக்காளி வேறு லெவலில் மனுஷன் மாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பேக் டு பேக் முக்கியமான விக்கெட் எல்லாமே எடுத்து கொடுத்து டோட்டலாக டாமினேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி எடுத்து கொடுத்துருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் வாட் அ மேட்சுங்க. இந்த ஒரு மேட்ச் நிச்சயமாக மறக்கவே முடியாத ஒரு மேட்சாக எல்லாருக்கும் இருக்க போகுது. ஹேட்ஸ் ஆஃப் உங்களோட சப்போர்ட்டுகளை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்க்க விரும்புகிறவங்க ஹைலைட்ஸை ஃபுல்லாக பாருங்கள். விஷயமா டாஸை வின் பண்ணது மும்பை. நாங்கள் வந்து பவுலிங் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. டாஸ்லேயே தோற்றுறோமோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் சஞ்சு சாம்சன் மற்றும் ருத்ராஜ் கைக்வாட் கிளம்புறாங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. சஞ்சு சாம்சன் ஓரளவுக்கு அடித்தார். ருத்ராஜ் கைக்வாட் ஓகே இன்றைக்கி ஒரு ஃபார்மில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவருமே வந்து விக்கெட் எழுந்திருப்பார். 22 ரன்களுக்கு ஒரு 6 மற்றும் 3 4 அடிச்சிருப்பார். அதனை தொடர்ந்து சஃப்ராஸ் கான் அந்த இடத்துல ஒரு புலி இருந்துச்சு, ஆயுஷ் மாத்திரைன்னு வந்து சும்மா அடித்து வெளுன்னு வெளுத்துட்டு இருந்தார். அவர் இல்லாத ஒரு இடத்த ஃபீல் பண்ண முடியலை தான். பட் இருந்தாலும் சஃப்ராஸ் கான் ஒரு 3 பவுண்டரி அடித்து 14 ரன்கள் அடிச்சிருப்பார். அடுத்தடுத்தாக சிவம் டூபே எனக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. அவரை ஏன் ரொம்ப ஏர்லியாகவே இறக்குறாங்களோ அப்படின்றது ஒரு டவுட் ஒன்று இருக்குது. பேக்லேயே அவரை இறக்கலாம், ஃபினிஷிங் ஓவர்ஸில் அடித்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடுறது விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே அவரை இறக்கி விட்டு ஏதோ தப்பு பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் டிவால் பிரேவிஸ் ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பட் தொடர்ந்து நீடிக்க முடியலை. கார்த்திக் சர்மா ஸோ அவருமே ஒரு 18 ரன்கள் 2 6 அடிச்சிருந்தாலும் ஒரு நார்மலான பெர்ஃபார்மன்ஸ் தான், அந்தளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை. ஜெம்மி ஓவர்டன் அவர் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு 6 2 4 அடித்தார். பட் எண்ட் ஆஃப் த டே 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு சிஎஸ்கே 207 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஸ்கோர் தான், ஒரு 10-20 ரன் கம்மி அப்படின்ற மாதிரி வழக்கமாக எல்லாம் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பட் கடப்பாறை அப்படின்ற மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ருத்ராஜ் கைக்வாட் ஒரு ப்ரில்லியண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகில் ஹுசைனை ஒரு ஸ்பின்னரை ஃபஸ்ட்டு ஓவர் இறக்கி விட்டார். என்னப்பா இது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 ஒன்று பறக்கும். ஐயோ தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகில் ஹுசைன் அவரோட விக்கெட்டை எடுத்திருப்பார். டனேஷ் மலிவரை டோட்டலாக ஒரு டாமினண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லும். சரி ஓகே, அடுத்தடவை டிகாக் இருக்காங்க, நம்ம சூரியகுமார் லிஸ்ட்டு பெருசாக கடப்பார் இல்லை பெருசாக போகும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்க்கும்போது டிகாக் ஸ்டார்டிங் ஓவரில் ஒரு 6 அடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி ஸ்டெம்பை தெறிக்க விட்டுருப்பார். ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு மூமெண்ட் அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். ஸோ எதுவுமே பண்ண முடியலை. அடுத்தடுத்தாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமன்தீர் அவருமே வந்து அகில் ஹுசைன்கிட்ட ஸ்டெம்ப் அவுட் ஆகிருப்பார். ஸோ டோட்டலாக பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. இடையில சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அவங்க மட்டும் இடையில நின்று நாங்கள் ஏதாவது போராடி ஜெயிக்க வைக்கிறோண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் லைட்டாக கொடுத்தாங்க. பட் அதையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகில் ஹுசைன் மொத்தமாக உடச்சி செதுச்சு விட்டார் அப்படி தான் சொல்லணும். சூரியகுமார் யாதவ் ஒரு 36 ரன்கள், திலக் வர்மா ஒரு 37 ரன்கள். ஸோ அதை தாண்டி யாருமே ஒரு இந்தளவுக்கு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் மிச்சம் எல்லா பேட்ஸ்மேனுமே சிங்கிள் டிஜிட்டில் விக்கெட் இழந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஹர்திக் பாண்டியா அதான் அவர் தான் கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் ரனில் விக்கெட்டை இழந்து போயிருப்பார். நூர் அகமத் எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணியிருப்பார். ஸோ பேக் டு பேக் எல்லாருமே விக்கெட் இழந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
ஒரு கட்டத்தில் மும்பை இந்தியன் ஃபேன்ஸுக்கு இதுக்கு மேலே ஸ்டேடியத்தில் இருக்கணுமாடா, இதுக்கு மேலே மேட்சை பார்க்கணுமா, கிளம்புடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமாக ஒரு பையனோட அந்த ரியாக்ஷன்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் தம்பி சிஎஸ்கே ஃபேன், அண்ணன் மும்பை ஃபேன் போல். ஸோ தம்பி கொயட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த போட்ட ரியாக்ஷன்லாம் சும்மா தக்காளி வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹாப்பிலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே 103 ரன், ஒரு கடப்பாறை அணியை 103 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சும்மா தாறுமாறான ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக டாமினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் அவங்களோட சொந்த ஸ்டேடியமான மும்பையில். ஸோ டோட்டல் டாமினன்ஸ் இது சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. என்ன தான் யார் போனாலும் நாங்கள் எங்களோட பெர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக கொடுத்து வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சிஎஸ்கே தாறுமாறு பண்ணியிருக்காங்க. சேட்டன் ஹேட்ஸ் ஆஃப், அகில் ஹுசைன் ஹேட்ஸ் ஆஃப், நூர் அகமத், அதை தொடர்ந்து ருத்ராஜ் ஜெயக்கோட கேப்டன்சியுமே பாராட்டி ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேவோட இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேட்ச்சுக்கு முன்னாடி கடப்பாறை அது இதுன்னு என்னென்னவோ சொன்னாங்க. ஸோ கூடிய விரைவில் நம்ம ராஜ்சரின் வீடியோவில் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. டாமினன்ஸ் டு த கோர் அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். சிஎஸ்கேவோட இந்த மிகப்பெரிய வெற்றியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சஞ்சு சாம்சனோட எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃபார்ம், செஞ்சுரி, அகில் ஹுசைனோட அந்த செலிப்ரேஷன், இதை பற்றின உங்களோட தாட்ஸ் மற்றும் பாராட்டுகளை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.